வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தொடரும் அணிதாவல்கள். சஜித் அணியிலிருந்து குமார் வெல்கம, அலிசாகிர் மற்றும் பௌசி ஆகியோர் ரணிலுக்கு தாவல். ஸ்ரீலங்கா தேர்தலை மையப்படுத்தி தமிழரசு கட்சியின் தீர்மானம் எடுக்கும் சக்தியில் தளம்பல். வாக்களிப்பு அண்மிக்கும் போதுதான் முடிவு என இன்று அறிவிப்பு. பிராம்டன் முள்ளிவாய்க்கால் தூவிக்கு கொழும்பில் கனேடிய தூதரிடம் ஸ்ரீலங்கா கண்டனம். கனடாவில் சிங்களவர்களின் எதிர்ப்பு முறியடிக்கப்பட்ட நிலையில் நகர்வு. கொல்கத்தாவில் வன்முணர்வுடன் கொல்லப்பட்ட மருத்துவரின் ஆவணங்களை அழிக்க முயற்சி என குற்றச்சாட்டு. வைத்தியசாலை மீதும் மர்ம கும்பல் தாக்குதல். பிரான்சில் புதிய அரசாங்கத்தை அமைக்க தயாராகும் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரன். கட்சிகளுடன் தொடர் சந்திப்புகளை நடத்துவதற்கு அழைப்பு. ரஷ்யாவின் சுட்ஜா நகரில் உக்ரேனிய ராணுவ பணியகம். நேட்டோவும் மேற்குலகமும் திட்டமிட்டு வழங்கிய ஊடுருவல் என ரஷ்யா குற்றச்சாட்டு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் பிரதான முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் எதிர்க்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் வேட்பாளரான சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்கி வரும் நிலையில் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாகிர் மௌலானா இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அலிசாகிர் மௌலானா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளார். அலிசாகிர் மௌலானா உள்ளிட்ட குழுவினர் இன்று பிற்பகல் கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்திற்கு சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து உத்தியோகபூர்வமாக இதனை அறிவித்தனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக தான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அலிசாகிர் மௌலானா உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதியின் பிரசார ஊடக பிரிவு கூறியுள்ளது. அமைச்சர் கஞ்சன விஜயசேகர, நாடாளுமன்ற உறுப்பினர்களான வஜ்ர அபேவர்தன, SMM முஸ்ரப், ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சாகல ரத்நாயக்க, முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்கார ஆகியோரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம மற்றும் AHM பௌசி ஆகியோரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளமை பிரதான எதிர்த்தரப்பு வேட்பாளரான சஜித் பிரேமதாசவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அரசியல்வாதிகளின் எதிர்காலம் பற்றி சிந்திக்காமல் தங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள 34 அரசியல் கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் உள்ளடக்கிய இயலும் ஸ்ரீலங்கா உடன்படிக்கை பத்ரமுல்லையில் உள்ள தனியார் விடுதியில் இன்று கையெழுத்திடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம மற்றும் AHM பௌசி ஆகியோர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தொடர்ந்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து இணைந்து கொண்டனர். இந்த உடன்படிக்கையானது அரசியல் கட்சியொன்றை உருவாக்கும் நோக்கத்துடன் அல்லாமல் அனைவரையும் ஒன்றிணைத்து நாட்டினதும் நாட்டு மக்களினதும் எதிர்காலத்தை கட்டியெழுப்பவே கைச்சாத்திடப்பட்டதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அன்று ஏற்பட்ட பொருளாதார சவாலை எதிர்கொள்ள முடியாது என்று தப்பியோடியவர்கள் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திடவில்லை எனவும் நாட்டை கட்டியெழுப்ப இயலும் என்பதை நம்பி சவாலை ஏற்றுக்கொண்டவர்களே இதில் இணைந்துள்ளனர் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அன்று நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய அனுமதித்திருந்தால் இன்று ஜனாதிபதி தேர்தலை நடத்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது என தெரிவித்த ஜனாதிபதி நாட்டின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதாக குறிப்பிட்டார்.
அரசாங்கம் வெளியேற வேண்டும் எனவும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது எனவும் பலர் மேடைகளில் கூச்சலிட்டதாகவும் ஜெனீவா சென்றதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார். எனினும் சமுர்த்தி நன்மையை விட 3 மடங்கு மக்களுக்கு அஸ்வசும நிவாரணம் வழங்கியதாக கூறிய அவர் அடுத்த வருடம் மேலும் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்பதுடன் வேறு எந்த அரசாங்கமும் இதுபோன்ற பணிகளை செய்வதில்லை எனவும் குறிப்பிட்டார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டிய ரணில் விக்ரமசிங்க இவற்றை இடைநடுவில் நிறுத்துவதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இணைந்துள்ளதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியுடன் கூட்டு சேர்வதற்கோ அல்லது அவ்வாறான ஆதாரங்களை பெறுவதற்கோ தேவையில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமான தோல்வியை எதிர்நோக்கியுள்ள அரசு தரப்பு பிரச்சார குழுக்கள் பொய்யான செய்திகளை உருவாக்கி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் ஊடாக பரப்பும் வேலை திட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்வந்த போதிலும் அந்த கோரிக்கையை ஜனாதிபதி நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் தரப்பொன்றினூடாக முன்னாள் ஜனாதிபதி இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமது கட்சியின் முன்னாள் தலைவர் எங்கு செல்ல முடியாத நிலை அடைந்துள்ளார் என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் மகிந்த அமரவீர முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் இவ்வளவு கீழ்த்தனமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது தமக்கு வருத்தமளிக்கின்றது எனவும் கூறியுள்ளார். பெலியத்த பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேர்தல் குழுவின் பிரதிநிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தற்போது மைத்திரி விஜயதாச உறவு முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மைத்திரிபால சிறிசேன தனது கட்சியின் முன்னாள் தலைவராக இருந்த போதிலும் உதவிய அனைவரையும் அவர் இறுதியில் இழந்தார் எனவும் அவர் அனைவரையும் ஏமாற்றினார் எனவும் மகிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். மைத்திரிபால சிறிசேனவின் முழு வரலாறும் மக்களை ஏமாற்றுவதாக உள்ளது எனவும் ஸ்ரீலங்காவின் விவசாய அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக நியமிக்கப்பட்ட போதிலும் அந்த நியமனம் சட்டவிரோதம் என்று நீதிமன்றம் கூட தீர்ப்பளித்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது விஜயதாச ராஜபக்ஷ வேறு முன்னணியில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார் எனவும் தாம் கேள்விப்பட்டவாறு முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீசேன விஜயதாச ராஜபக்ஷவை குழப்பிவிட்டார் எனவும் தற்போது அவர் வேறு இடத்தை பார்க்கிறார் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 95% தம்முடன் இருப்பதாக கூறிய அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவிடம் இன்று 5% கூட இல்லை எனவும் மகிந்த அமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் விஜயதாச ராஜபக்ஷ சிறந்த மனிதர் எனவும் அவர் தனது நண்பர் எனவும் கூறியுள்ள மகிந்த அமரவீர தமது கட்சியின் முன்னாள் தலைவரை கட்சியும் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை எனவும் அவர் தனக்கிருந்த சமூக நம்பிக்கையை அளித்துக் கொண்டார் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். இந்த ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஆதரிக்கும் வேட்பாளர் வெற்றி பெறுவார் எனவும் புதிய கூட்டணியின் கீழ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதாகவும் மகிந்த அமரவீர மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டை நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தொலைநோக்கு பார்வையும் வெற்றிகரமான திட்டமும் இருப்பதாகவும் விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளருக்கும் தான் ஆதரவு வழங்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அறிவித்துள்ளார். அரசு மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் ஊடகங்கள் வெளியிடும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் அவர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு மைத்திரிபால சிறிசேன தனது ஆதரவை வழங்க உள்ளதாக ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் அண்மையில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனை அடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி தேர்தலில் தாம் எந்தொரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பான பிரச்சினை நீதிமன்றத்தில் ஆராயப்பட்டு வருவதாகவும் கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் அமைப்பின் பிரகாரம் கட்சித் தலைவருக்கு முடிவுகளை எடுப்பதற்கு அதிகாரம் இருப்பதாகவும் கட்சியின் ஏனைய பிரதிநிதிகள் மேற்கொள்ளும் தீர்மானங்கள் மற்றும் நியமனங்கள் செல்லுபடியற்றவை எனவும் அவர் கூறினார்.
இலங்கையை நாசமாக்கி அதல பாதாளத்துக்குள் கொண்டு சென்றுள்ள ஒரு அசாதாரண நிலையே நாட்டில் நிலவி வருகின்றது என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடு தற்போது இயல்பு நிலையில் இருப்பதாக ஜனாதிபதி கூறினாலும் நாட்டில் உருவாகியிருப்பது புதியதொரு அசாதாரண நிலை என அவர் கூறியுள்ளார். கண்டி, மல்வத்த மற்றும் அஸ்கிரிய பீட மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டதன் பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் தொழில்களை இழந்து ஜீவனோபாயத்தினை இழந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டதன் காரணமாக மக்கள் பெரும் கவலையில் இருக்கின்றனர். மக்களின் நுகர்வு, முதலீடு, சேமிப்பு மற்றும் உற்பத்தி ஆகியவை இல்லாமல் போயுள்ள காரணத்தினால் நாட்டின் ஏற்றுமதி பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இக்காரணங்களால் தான் நாட்டில் புதியதொரு இயல்பு நிலை உருவாகியுள்ளது. மக்களின் வாழ்வாதாரத்தை குறைத்து பணத்தை சட்டை பைகளில் அடைத்து செலவழிக்க முடியாதொரு நிலை உருவாகியுள்ளது. நாட்டு மக்களின் தோள்களில் சுமக்க முடியாத அளவிற்கு சுமை ஏற்பட்டு இயல்பு நிலை உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் பல்வேறுபட்ட முட்டாள்தனமான நாட்டு மக்களை ஏமாற்றும் கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும். மதுபான நிலையங்களுக்கு உரிமை வழங்குதல், ஏலம் மற்றும் மானியம் வழங்குதல் போன்ற கலாச்சாரங்கள் எம்மிடம் இல்லை. வாரிசு முறையில் அன்று 220 லட்சம் மக்களின் வாக்குகளால் தான் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மதுபானம் இல்லாத யுகம் ஒன்றை உருவாக்க முயற்சிப்போம். அரசியல் சூதாட்டம் முற்றாக நிறுத்தப்படும். எல்லையற்ற சுமைகளை சுமத்தி சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை தளர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். துன்பப்படும் நாட்டு மக்களை துன்பங்களிலிருந்து விடுவித்து நாட்டை அபிவிருத்தி செய்யும், அனைவருக்கும் சுபீட்சம் தரும் உயர்ந்த கலாச்சாரமும் நாகரீகமும் சட்ட ஒழுங்கும் கொண்ட ஒரு நாட்டை உருவாக்குவோம். சர்வமத தலைவர்களும் கூறும் சிறந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்புவேன். பல ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து 220 லட்சம் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கியுள்ளேன். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களம் தொடர்பான முடிவை வெளிப்படுத்தும் விடயத்தில் சுமந்திரன் அணியால் தமிழரசு கட்சி சவால்களை சந்திப்பதாக கருதப்படுகின்றது. இந்த தேர்தலுக்காக ஏறக்குறைய அனைத்து கட்சிகளும் அணிகளும் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்குரிய ஆதரவு நிலைகளை வெளிப்படுத்தி வரும் நிலையில் இந்த நிலைமை உருவாகியுள்ளது. இணைந்த வடக்கு கிழக்கில் அதிக அதிகாரப்பூர்வ பகிர்வுகள் ஆட்சி முறையை வழங்கும் விடயங்களை தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் வெளியிடும் தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கப்படும் என தமிழரசு கட்சி அறிவித்தாலும் இதுவரை அவ்வாறான நிலைப்பாடுகள் தென்னிலங்கை வேட்பாளர்களிடமிருந்து வெளிப்படவில்லை எனவும், இந்த நிலையில் இந்த விடயத்தை தமிழரசு கட்சியில் உள்ள சுமந்திரன் தரப்பு சவால்களை எதிர்கொள்வதால் கடந்த 3 அரசு தலைவர் தேர்தலிலும் தேர்தலுக்குரிய அண்மித்த காலத்தில் கட்சியின் நிலைப்பாடு அறிவிக்கப்பட்டது போலவே இந்த முறையும் முடிவு அறிவிக்கப்படும் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த 3 ஜனாதிபதி தேர்தலையும் தேர்தலுக்கு மிக அண்மித்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய வழிகாட்டில் மக்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த தடவை அது வித்தியாசமாக இருக்க வேணுமென்று எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதனால எல்லா வேட்பாளர்களும் தங்களை தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட பிறகு நாங்கள் அதை படித்து பார்த்து அவர்களோடு இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கோம். நாங்கள் மக்களுக்கு உரிய நேரத்தில் எங்களோட வழி நடத்தலை கொடுப்போம். ஒரு தரம் அதுக்காக அவசரப்பட வேண்டிய தேவை இல்லை. ஏற்கனவே பிரதான வேட்பாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அவர்களோட தேர்தல் அறிக்கையில் அவையில் முழு நாட்டுக்கும் என்ன சொல்லிடணும்ன்றதை பார்த்து செய்வோம். இப்போ நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ கிளிநொச்சியில் கனகாம்பிய குளத்தில் மண் போட்டு குளத்தையே நிரப்புறாங்க. அப்போ அந்த விஷயம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் அதே வந்து பாருங்க. அப்படியே உடனடியாக இப்போ இருக்கிற பிரச்சனையில் முதல்ல பார்ப்போம். செப்டம்பர் 21 வார தேர்தல் செப்டம்பர் மாதம் பார்த்துக்கொள்வோம். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற 3 பிரதான வேட்பாளர்களும் இனவாத நிகழ்ச்சி நிலையுடன் செயல்படுகின்றனர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழ் தேசம், சிங்கள தேசம் இணைந்து சமஷ்டி ஆட்சி முறைமை உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கும் நிகழ்விலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் வவுனியா மாவட்டத்திலே வரப்போகிற ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் வாக்களிக்காது அதை புறக்கணிக்க வேண்டும் என கூறுகின்ற துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கின்ற பணியிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் பிரதான கட்சிகளுடைய
வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய 3 பேர் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா மற்றும் அனுரகுமார திசாநாயக்க. இந்த 3 பேருமே இனவாத நிகழ்ச்சி நிரலோடு தான் இந்த தேர்தலையும் அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். தொடர்ந்தும் இந்த நாடு ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டோடு அவர்களுடைய தேர்தல் பரப்புரைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த தேர்தலிலே தமிழர்கள் பங்கு பெற்றுவதாக இருந்தால் 75 வருடமாக இந்த நாட்டிலே இனங்களுக்கு இடையிலே ஒரு பகைமையை தீவிரப்படுத்தி பெரும் இனஅழிப்புக்கு காரணமாக இருந்த இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும். இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக அதல பாதாளத்துக்குள் தள்ளி தோல்வியடைந்ததாக இருக்கிற இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு இனங்களை ஐக்கியப்படுத்தக்கூடிய வகையிலே இனங்களுடைய உரிமைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய வகையிலே தமிழர் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அதிகார கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வகையிலே தமிழ் தேசம் சிங்கள தேசம் இணைந்த வகையில் சமஷ்டி அரசியல் கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எந்த ஒரு வேட்பாளரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. கனடாவின் பிராம்டன் நகரில் தமிழின படுகொலை நினைவு சின்னத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டமைக்கு கனேடிய US ஸ்தானிகரை அழைத்து ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்டி தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். இந்த நினைவு சின்னத்திற்கான அடிக்கல் நாட்டும் பணிகளுக்கு பல தடவைகள் தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்ததையும் அலி சப்டி கனேடிய US ஸ்தானிகரிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவின் பிரம்டன் நகரில் உள்ள சிங்கு வாகசி பூங்காவில் கடந்த 14ஆம் தேதி தமிழின படுகொலை நினைவு சின்னத்திற்கான அடிக்கல் நாட்டும் பணிகள் இடம்பெற்றிருந்த நிலையில் இந்த செயற்பாடுகளுக்கு அங்கு சென்றிருந்த சில பெரும்பான்மையின சிங்களவர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் கனேடிய US ஸ்தானிகரை அழைத்து வெளிவிவகார அமைச்சர் அலி சப்டி வாக்கு வங்கி அரசியலுக்காக தொடர்ந்து பரப்பப்படும் இவ்வாறான கொடூரமான பொய்யான கருத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டவட்டமாக நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார். பிராம்டன் நகர சபையின் இவ்வாறான தவறான கருத்து உருவாக்கமானது கனடா மற்றும் இலங்கையில் உள்ள அமைதியை விரும்பும் அனைத்து மக்களையும் துன்புறுத்துவதாக உள்ளது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக கூறப்படுவதானது தேங்களிக்கும் தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்டு புனையப்பட்ட விடயம் என்பதுடன் தேசிய அல்லது சர்வதேச அளவில் எந்தவொரு பொறுப்பான அதிகாரியாலும் அது நிரூபிக்கப்படவில்லை எனவும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் கடந்த 2 வருடங்களாக பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் மோதல் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் நிலையான சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்குமான முயற்சிகளில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மற்றும் கனடா உட்பட ஜனநாயக நாடுகளால் அங்கீகரிக்க முடியாத பயங்கரவாதத்தை மகிமைப்படுத்துவது மற்றும் முரண்பாடுகளையும் அவநம்பிக்கையும் விதைக்கும் இத்தகைய பிளவுபடுத்தும் நடவடிக்கை இந்த முயற்சிகளை குறைத்து மதிப்பிடும் வகையில் உள்ளதாகவும் அலி சப்டி சுட்டிக்காட்டியுள்ளார். இருதரப்பு உறவுகளில் இந்த விடயத்தின் பாதிப்பை உணர்ந்து சம்பந்தப்பட்ட நினைவு சின்னம் நிர்மாணிக்கப்படுவதை தடுக்கவும் இருதரப்பு உறவுகளில் மேலும் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும் வகையிலும் கனேடிய அரசாங்கம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கனேடிய US ஸ்தானிகரிடம் வெளியுறவு அமைச்சர் அலி சப்டி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் இலங்கையின் காங்கேசன்துறைக்கும் இடையில் மீண்டும் பயணிகள் கப்பல் சேவையை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சிவகங்கை கப்பல் இன்று பிற்பகல் காங்கேசன்துறை துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. சிவகங்கை கப்பலையும் பயணிகளையும் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதர் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றுள்ளனர். இந்தியா நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து ஸ்ரீலங்கா காங்கேசன்துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்றைய தினம் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த படகு சேவையானது கடந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட போதிலும் காலநிலை மற்றும் பயணிகளின் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்தியா ஸ்ரீலங்காவுடனான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு 41 பயணிகளுடன் குறித்த கப்பல் காங்கேசன்துறை துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. குறித்த கப்பல் சிவகங்கை என்ற பெயரில் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இன்று மதியம் புறப்பட்டு காங்கேசன்துறைக்கு மாலை 5 மணியளவில் சென்றடைந்துள்ளது. துறைமுகத்தை சென்றடைந்த படகையும் பயணிகளையும் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் காங்கேசன் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள குறித்த கப்பல் நாளை காலை நாகப்பட்டினம் துறைமுகத்தை நோக்கி பயணிக்க உள்ளதுடன் குறித்த கப்பல் சேவை 18ஆம் தேதியிலிருந்து நாள்தோறும் நாகப்பட்டினத்திலிருந்து காலை 8 மணிக்கும் காங்கேசன்துறையிலிருந்து பிற்பகல் 2 மணிக்கும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடமிருந்து சாணக்கியன் 60 கோடி ரூபாய் நிதியை பெற்றுக்கொண்டபடியும் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் சமூக பணிக்காகவே அந்த நிதி பெற்றுக்கொண்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் வடமாகாண சபையின் அவை தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி பணிகளுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்கப்படுவது வழமை எனவும் இந்த தொகையின் எண்ணிக்கை கூட குறையும் எனவும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தான் சாணக்கியனுக்கு ஒதுக்கீடு கொடுத்தது. இது ஒதுக்கீடு சாணக்கியன் வீட்டுக்கு கொண்டு தவறாக சொல்கிறா இல்லை. சாணக்கியன் 60 கோடி வாங்கினா 6 கோடி வாங்கினா அது வாங்க சாணக்கியன் வீட்டுக்கு கொண்டு போயில்லை மக்களுக்கு அதுக்குத்தானே MP மாதிரி அனுப்புகிறது. இது பெரிய அபிவிருத்தியாண்டு அதை மடக்க இல்லாது தேவை. அது அவ செய்ய வேண்டிய தேவை. ஆனால் தொகைகள் கூட குறைய வருது அது எனக்கு விளங்கல. அது அவைகள் கொடுக்குற திட்டங்களை பொறுத்தா இருக்கலாம். ஆனால் சாணக்கியன் சாணக்கியன் இல்லை வேறு மக்களை எடுத்துருக்கேன் தானே. எங்கட கூட்டமைப்பில் இருந்து 10 எடுக்க இல்லை எல்லாம் எடுத்து கூடி குறைஞ்சிருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அது செய்ய வேணுமன்றது நிலைப்பாடு. அப்படி இல்லையானா நாங்கள் மற்றவன் எல்லாத்தையும் செய்து முடிச்சு போவோம். எங்கட சனம் அவன் செய்கிறான் இவன் செய்கிறான் என்று சனம் மாறும். சனத்துக்கு அது தேவைதானே. நாங்கள் அபிவிருத்தி செய்ய மாட்டோம்னு சொல்லிக்கொண்டு தேர்தல் கேட்க இல்லையே. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள அரியநேத்திரனை பலர் பின்புலத்தில் இருந்து செயற்படுத்துவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை வேட்பாளர்களை ஆதரிக்காது விட்டால் தமிழ் மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் எனவும் மட்டக்களப்பு ஆரியம்பதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். அனாவசியமான ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏதாவது ஒரு மிஞ்சிருந்த மதிப்போடு இருந்த ஒருவருக்கு இன்று அந்த மோனூல பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மோசமான வார்த்தைகள் இளைஞர் திட்டுறார்கள். அது அந்த வார்த்தையில் நான் சொல்லவில்லை மடையர் என்றார்கள். அவரை பார்த்து பேசாத ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விடயத்துக்குள்ளே சென்று எங்களுடைய கட்சியை அவமானப்படுத்தும் ஒரு செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறார்கள். உண்மையிலே இன்று அந்த விடயத்துக்கு பின்னின்று இவரை உசுப்பேத்தி கொண்டு போனவர்கள் இன்று ஜனாதிபதியுடன் ஒட்டி நிற்கிறார்கள். இன்று சஜித் பிரேமதாசாவை போய் சந்திக்கிறார்கள். அப்போ இந்த தமிழ் மக்கள் இன்று ஆரையம்பதி மண்ணை பொறுத்தளவிலே நாங்கள் சில செய்திகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்குது. சில மாற்று சமூகத்தை சேர்ந்தவருடன் அரசியல் தலைவர்கள் ஒப்பந்தம் செய்ததாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. சில செய்திகள் வருது. அவ்வாறான நிலை வரும் என்று சொன்னால் தமிழ் சமூகம் ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு வெல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் ஒருவரை நாங்கள் எங்கட வாக்கை ஒரு போடாமல் விடுறதால தோற்கடிப்போமாக இருந்தால் அது வேட்பாளர் யாருன்றது இல்லை. அது ரணில் விக்ரமசிங்கா இருக்கலாம், சஜித் பிரேமதாசவா இருக்கலாம், அன்ருகுமார் திசாநாயக்கா இருக்கலாம். இந்த 3 பேருக்கும் சம வாய்ப்பு இருக்குது. யார் வெளில போகிறான்னு தெரியாது. நாங்கள் தமிழரசு கட்சி இது வரைக்கும் ஒரு தீர்மானம் எடுக்கல. ஆனால் ஒருவேளை வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் தமிழ் மக்கள் ஆதரவு இல்லாமல் வெல்லும் ஒரு பட்சத்திலே என்ன நடக்கும்? சமூகங்கள் அவரை ஆதரித்து வெல்ல வைக்கிறவர்கள் அந்த சமூகம் என்ன சொல்லுவார்கள்? நாங்கள் தான் உங்களோட வெற்றி இருந்தாங்க, தமிழ் சமூகம் கிழக்கு மாநிலத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் என்று சொன்னார். எங்களோட சமூகத்துக்கு எதிராக வர ஒரு பிரச்சனை நாங்கள் அது பிறகு கதைக்கலாம் போவோம். இந்த கோவிலே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நாங்கள் கதைக்கலாம் போவோம். பிறகு பொது வேட்பாளர் போய் கைப்பேற அவர் அதோடைய அவர் வீட்டுக்குள்ளே படுத்துருவார். வடக்கு கிழக்கு உள்ளிட்ட இலங்கையில் உள்ள படப்பாளிகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்துமாறு கோரி தமிழ் எழுத்தாளர் தீபச்செல்வன் சர்வதேச அமைப்புகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் ஒஸ்ட்ரியா சுலே மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னஸ் காலமாட் ஆகியோருக்கு தமிழ் எழுத்தாளர் தீபச்செல்வன் கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளார். தமிழ் எழுத்தாளர் தீபச்செல்வனின் பயங்கரவாதி என்ற 2வது நாவல் விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்கிறதா என்ற கோணத்தில் ஸ்ரீலங்கா பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கடந்த ஜூன் மாதம் அவரிடம் விசாரணையை மேற்கொண்டிருந்தனர். குறித்த விசாரணைக்கு முன்னர் அவர் தலைமை தாங்கி நடாத்திய ஒரு புத்தக வெளியீட்டிற்காகவும் 3 மணி நேரம் விசாரணையை பயங்கரவாத தடுப்பு பிரிவு மேற்கொண்டிருந்தது. பயங்கரவாத தடுப்பு பிரிவின் விசாரணை தன்னையும் தனது குடும்பத்தினரையும் மாத்திரமன்றி தன்னை போன்ற படைப்பாளி அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக எழுத்தாளர் தீபச்செல்வன் கூறியுள்ளார். இது தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் ஒஸ்ட்ரியா சுலே மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னல் காலமாட் ஆகியோருக்கு தமிழ் எழுத்தாளர் தீபச்செல்வன் கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளார். கடிதங்களின் பிரதிகளை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் ஆகியோரிடம் கையளித்துள்ளார். நான் எழுதிய பயங்கரவாதி என்ற நாவலுக்காக பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் எங்களிடம் விசாரணை ஒன்றினை கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி மேற்கொண்டிருந்தனர்.
அதேபோல் நான் முன்னெடுத்த ஒரு இலக்கிய நிகழ்வுக்காகவும் கடந்த காலத்திலே விசாரணை ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. இந்த விசாரணை என்பது படைப்பாளிகள் மீது மேற்கொள்ளப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. வரலாற்று பின்னணியினுடைய அடிப்படையில் நடந்த நிகழ்வுகளினுடைய அடிப்படையிலே கற்பனையாக புனைவாக படைப்புகளை உருவாக்குகின்ற உரித்து படைப்பாளிகளுக்கு உண்டு என்பதை சர்வதேச சட்டங்களும் நியதிகளும் கூறுகின்றன. அந்த சட்டங்களையும் நியதிகளையும் மீறுகின்ற விதமாக என்னை போன்ற சிறுபான்மை தமிழ் படைப்பாளிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட இத்தகைய விசாரணை அனைத்து படைப்பாளிகளுக்கும் எதிரான ஒரு விசாரணையாகத்தான் நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையிலே அந்த விசாரணை தொடர்பிலே நீதியை கோரி அதுபோன்ற செயற்பாடுகள் என்னை போன்ற படைப்பாளிகளுக்கு எதிர்வரும் காலத்திலே நடைபெறக்கூடாது என்பதற்காக சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகத்துக்கும் அதேபோல் யுனெஸ்கோ அமைப்பினுடைய தலைவருக்கும் கடிதம் ஒன்றினை நான் எழுதியிருக்கின்றேன். அந்த கடிதத்தினுடைய பிரதியினை இன்று கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் ஐயா அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். நான் ஒரு கிளிநொச்சி மாவட்டத்திலே வசிக்கின்ற ஒரு பொதுமகன் என்ற அடிப்படையிலே படைப்பாளி என்ற அடிப்படையில் அந்த கடிதத்தினுடைய பிரதிகளை அவருக்கு வழங்கியிருக்கிறேன். அதேபோல் நேரடியாக தபாலிலே இந்த இரண்டு தரப்புக்கும் என்னுடைய கடிதங்களை அனுப்புகின்றேன். படைப்பாளிகள் மீது இத்தகைய விசாரணைகளை மேற்கொள்வது என்பது அறிவு மீதான ஒரு ஒடுக்குமுறை. இதை உலகத்தினுடைய எந்த ஒரு சமூகமும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். இது என் மீது மாத்திரமின்றி இது தொடர்ந்து இடம்பெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கடிதங்களை நான் எழுதியிருக்கின்றேன். திருகோணமலை மாவட்டத்தில் மக்களின் காணிகளை ஸ்ரீலங்கா துறைமுக அதிகார சபையினர் அபகரிக்கக்கூடாது என கூறி மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டமானது இந்தியாவிற்கு காணிகளை விற்காதே, எங்கள் நிலம் எங்களுக்கு என்ற வாசகங்களை ஏந்தியவாறு முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்டம் பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட முத்துநகர் பகுதியில் வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு நிறுவனங்களுக்கு மக்களின் காணிகளை துறைமுக அதிகார சபையினர் குத்தகைக்கோ அல்லது அபகரிப்பு செய்யவோ விடக்கூடாது என இன்றைய தினம் மக்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். கப்பற்துறை முத்துநகர் போன்ற பகுதியில் மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். இந்த காணிகள் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமானது என்றும் அதனை வெளிநாடுகளுக்கு தாரை பார்க்க வேண்டாம் என்றும் மக்கள் கோருகின்றனர். இது தொடர்பில் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளமையினால் கவனஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்க முடியாது என திருகோணமலை நீதிமன்ற நீதிவானால் தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது என சீனக்குடா காவல்துறையினர் 4 தடை விதித்ததாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் ராசிக் ரியாஸ்தீன் தெரிவித்தார். குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவினால் குடியேற்றம் செய்யப்பட்டிருந்தனர் எனவும் விவசாயத்தை நம்பி வாழும் மக்களை தற்போது மீளெழுப்பி அந்த பகுதிகளை இந்தியாவுக்கு மின்சார காற்றாலை உற்பத்திக்கு நீண்டகால குத்தகைக்கு வழங்குவது மக்களை நசுக்கும் செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். வவுனியா செட்டிக்குளம் மணிப்பாம் பகுதியில் வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா செட்டிக்குளம் மெனிக்பாம் பகுதியில் வீடு ஒன்றில் இன்றைய தினம் அதிகாலை உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் இனம் தெரியாத நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இதன்போது வீட்டிலிருந்த முதியவர்களான ஐயர் மற்றும் அவரது மனைவி வீட்டிலிருந்த மேலும் 2 காயமடைந்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த 3 செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் ஒருவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதல் மேற்கொண்டவர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் பறையநாளம் குளம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டின் கீழ் கடந்த 30 வருடங்களாக காணப்பட்ட யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு ஆலயத்திற்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆலயத்திற்கு சென்று மக்கள் வழிபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் வவுனியா அலுவலகமானது வவுனியா மன்னார் வீதியில் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குடியகல்வு குடிவரவு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் கெர்ஷெலுப்பட்டிய மற்றும் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் PA சரத்சந்திர தலைமையில் குறித்த கட்டடமானது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் வவுனியா வெளிவட்ட வீதியை இயங்கி வந்த நிலையில் இடவசதி மற்றும் பொதுமக்களின் வசதி கருதி குறித்த இடத்தில் தொடர்ச்சியாக அலுவலகத்தை நடத்த முடியாத காரணத்தை
நிறுவனத்தினால் மாவட்ட செயலகத்திற்கு சொந்தமான மன்னார் வீதியில் அமைந்துள்ள கட்டடத்தில் இன்றைய தினம் அலுவலகம் புதிதாக திறந்து வைக்கப்பட்டது. அம்பாறையில் இடம்பெற்ற மாவட்ட மட்ட தமிழ் மொழி தின போட்டிகளில் கல்முனை கல்வி வலயம் வரலாற்று சாதனை புரிந்துள்ளது. நேற்றைய தினம் திருக்கோவிலில் நடைபெற்ற 38 அரங்க போட்டிகளில் 22 முதலாம் இடங்களை கல்முனை கல்வி வலயம் பெற்று மாகாண போட்டிக்கு தெரிவாகியுள்ளது. கல்முனை வலய கல்வி பணிப்பாளரின் ஆலோசனை வழிகாட்டல் மற்றும் நேரடி பங்கு பெற்றுதலால் கல்முனை வலயம் இந்த சாதனையை நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை கலாச்சார பீடத்தின் 9வது பீடாதிபதியாக மீண்டும் பேராசிரியர் பாசில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கலை கலாச்சார பீடத்திற்கான பீடாதிபதியாக பணியாற்றிய பேராசிரியர் பாசிலின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் புதிய பீடாதிபதியினை தெரிவு செய்யும் நிகழ்வு பதில் உபவேந்தர் கலாநிதி ஜுவல் அப்துல் மஜீத் தலைமையில் பீடத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீடத்தினுடைய உயர் சபை உறுப்பினர் பதில் பதிவாளர்கள் எம்.ஐ. டாஃபர், சிரேஷ்ட சட்ட ஆலோசகர் ARM சொல்பி ஆகியோர் கலந்து கொண்டனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தொடரும் அணிதாவல்கள். சஜித் அணியிலிருந்து குமார் வெல்கம, அலிசாகிர் மற்றும் பௌசி ஆகியோர் ரணிலுக்கு தாவல். ஸ்ரீலங்கா தேர்தலை மையப்படுத்தி தமிழரசு கட்சியின் தீர்மானம் எடுக்கும் சக்தியில் தளம்பல். வாக்களிப்பு அண்மிக்கும் போதுதான் முடிவு என இன்று அறிவிப்பு. பிராம்டன் முள்ளிவாய்க்கால் தூவிக்கு கொழும்பில் கனேடிய தூதரிடம் ஸ்ரீலங்கா கண்டனம். கனடாவில் சிங்களவர்களின் எதிர்ப்பு முறியடிக்கப்பட்ட நிலையில் நகர்வு. கொல்கத்தாவில் வன்புணர்வுடன் கொல்லப்பட்ட மருத்துவரின் ஆவணங்களை அழிக்க முயற்சி என குற்றச்சாட்டு. வைத்தியசாலை மீதும் மர்ம கும்பல் தாக்குதல். பிரான்சில் புதிய அரசாங்கத்தை அமைக்க தயாராகும் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரன். கட்சிகளுடன் தொடர் சந்திப்புகளை நடத்துவதற்கு அழைப்பு. ரஷ்யாவின் சுட்ஜா நகரில் உக்ரேனிய ராணுவ பணியகம். நேட்டோவும் மேற்குலகமும் திட்டமிட்டு வழங்கிய ஊடுருவல் என ரஷ்யா குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.